So good evening students. Today we will see the current affairs analysis dated from 2nd February 2022. So first news about related to the economic survey. So economic survey எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரசிடென்ட் ஸ்பீச்சுக்கு பிறகு அன்னைக்கு ஆஃப்டர்நூனே வந்து லைக் ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க பார்லமெண்ட்ல. It was prepared under the Ministry of Finance, Department of Economic Affairs கீழே வரும். So, Chief Economic Advisor, who is responsible for the creation of this economic survey. இந்த வாட்டி இதுக்கு ஒரு தீம் சொல்லியிருக்காங்க அகைல் அப்படின்றது. ஸோ ஸ்பீடி ரெக்கவரி, ஸ்பீடி க்ரோத் லைக் ஆகிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ தே வில் கம் பேக். ஸோ இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் தட் இஸ் 2021-22க்கு there's a projection of 9.2%. Economic survey la we will come. IMF oda projection it's near. IMF World Bank oda projection 7 apra 8.5 solli 8% பக்கத்துல சொல்லிருந்தாங்க. 8 7.1 and 9%. IMF வந்து 9% projections இருந்துச்சு. So we will come nearly by this part. 8.5 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கோவிட் டைம் பீரியட்லயும் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டல்லா இருந்தப்போவும் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் வாஸ் நாட் தேர். ஈவன் தோ வி ஹேவிங் லாட் ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அந்த எஃப்டிஐ ரொம்ப இருந்துச்சு, எக்ஸ்போர்ட் அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு செகண்ட் வேவ் டைம் பீரியட்ல அந்த செகண்ட் வேவ் ரிலாக்ஸேஷனுக்கு பிறகு வி ஓப்பன் அவர் எக்கானமி, கம்பெனிஸ் எல்லாம் ப்ராப்பராக ரன் ஆக ஆரம்பிச்சு. தட்ஸ் அ ரீசன். தென் செகண்ட் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் ஆஃப் பட்ஜெட் எஸ்டிமேட் வந்து 46.2%. எக்கனாமிக் சர்வேல 6.8 சொல்றாங்க. கரண்ட் நம்மளோட டார்கெட் வந்து பட்ஜெட்ல சொன்னது 6.9%. இட்ஸ் வெரி ஹை, பட் வி நீட் டு ஸ்பெண்ட். அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இட்ஸ் இன்க்ரீசிங் 13.5. இது ஆக்சுவலா போன வருஷத்துல நடந்த லைக் சர்வே தான் சொல்லுவாங்க. போன வருஷம் அப்படின்னா போன வருஷம் நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 13.5%. இந்த வாட்டி பட்ஜெட்ல யூ கேன் சி today's budget, so yesterday's budget we will discuss in the last article. 35% increase பண்ணிருக்காங்க capital expenditure. And the debt எடுத்துக்கிட்டீங்கன்னா it's like 49.1% of GDP. அதுல இருந்து 59.3% that is fiscal deficit. So 46.21 of budget estimateல இருக்கு. எக்ஸ்டர்னல் செக்டார்ல there is a growth. அது ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அது காரணம் எஃப்டிஐ இன்ஃப்ளோ, எஃபிஐ இன்ஃப்ளோ 633.6 பில்லியன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வோட அளவு. இட்ஸ் வெரி ஹை. வி ஆர் த 4th largest country. ஜப்பான், while comparing with Japan, China and the USA பிறகு we are the 4th largest, not USA, Switzerland, sorry. Then SDR oda rise, that is special drawing rights, adum increase ஆயிருக்கு. The 4th largest சொன்ன இங்க இருக்கு. Then monetary policy management la how we are performing. COVID time period la we went in tight economy. There is no liquidity ரொம்ப கம்மியாச்சு. அதனால ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெப்போ ரேட்டை வந்து 4% கொண்டு வந்தாங்க. அந்த ரிவர்ஸ் ரெப்போ இஸ் இன் சேம் பொசிஷன், தட் இஸ் 3.35. அப்புறம் லாங் டேர்ம் ரெப்போ ரேட் தே இன்ட்ரடியூஸ்ட். அதுவும் வந்து பெரிய அளவில் பெனிஃபிட்டை கொடுத்து அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பேங்க் கிரெடிட் தட் இன்க்ரீஸ் டு 9.2%. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் லைக் bank credit. So yeah, there's an increase of bank credit from 5.3 ல இருந்து 9.2. 5.3 ல இருந்து 9.2 வந்திருக்கு அப்படின்றது. என்பிஏ ஓட அளவும் குறைஞ்சிருக்கு அப்படின்றது 6%. It's not about lakh crore. 6% இருந்து 2.2%. அது காரணம் ஐபிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. And then capital adequacy ratio of banks increased from 13. ஆர்பிஐயோட டார்கெட்டுக்கு மேலவே இருக்கும். ஆர்பிஐ வந்து 12 வச்சிருக்காங்க பேசல் நாம் 3 அடிப்படையில். வி ஆர் இன் 13ல இருந்து 16.54. ஸோ சிசிபி இதெல்லாம் சேர்ந்து வரும், சரியா?
Then you having capital market la government oda IPO கிட்டத்தட்ட 75 IPOs were announced. Different sectors category la IPOs are announced. And then inflation controlling mechanism. Inflation வந்து நம்ம 5.2 ல இருந்து 6.6 ல இருந்து we control to 5.2. That's the thing. அப்போ CPI inflation was very high during the COVID time period. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மெயினா இன்ஃப்ளேஷன் அதிகமானதுக்கான காரணம் சப்ளை சைடில் பாதிப்பு. ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால பொருட்களில் ஃபுட் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்தியா போன்ற கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ். தட்ஸ் வை சிபிஐ இன்ஃப்ளேஷன் வெண்ட் அப். WPI இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல, 12.5 போச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னா க்ரூட் ஆயிலோட இம்போர்ட் அதிகமாச்சு ஆஃப்டர் த லாக்டவுன். அண்ட் தென் பிகாஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் எஃபெக்டும் இருக்கும் WPI பொறுத்த வரைக்கும். And then climate change பொறுத்த வரைக்கும் what are the things we have taken அப்படின்னா mainly the forest cover வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are like consistently we are increasing the forest cover, and we having lot of schemes on combat desertification, and the 2% of the world forest இந்தியால தான் இருக்கு. climate change தடுக்கிறது we are taking measures. carbon sink அதிகப்படுத்துறோம். And the plastic waste management rules is there to control the plastic usages, and we are putting extended producer responsibility. யார் பிளாஸ்டிக்கை ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்களே வந்து கலெக்ட் பண்ணணும், அதை ரீசைக்ளிங் பண்றது, திருப்பி அதை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக. ஸோ அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு லெவலை கண்ட்ரோல் பண்றது வி சைன் திஸ் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட். அண்ட் 2030 டார்கெட்டை சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ணும் அப்படின்றது சொல்லப்படுது, ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட் எக்ஸெட்ரா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் தென் நெட் ஜீரோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் 2070. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 18.8%, தட் இஸ் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 3.9% growth. After the lockdown, there is an increase in the demand of agricultural produce. So, அப்புறம் MSP, that is minimum support price மூலமா diversification, which means we are providing நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ப்ரொவைட் பண்றதுனால நாட் ஓன்லி லைக் ரைஸ் அண்ட் வீட் மட்டும் இல்லை சோயிங் பண்றது, பீப்புள் ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான மில்லட்ஸாக இருக்கட்டும், பல்சஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து விதைக்கிறாங்க. அதன் மூலமா அறுவடை அதிகமாகுது. ஸோ டைவர்சிஃபிகேஷன் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் MSP. அண்ட் தென் இண்டஸ்ட்ரி செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா there is a growth of 17.4%. அது மட்டும் இல்லை, லைக் யூ ஹேவிங் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ரயில்வே, தட் இஸ் கேபெக்ஸ், தட் இஸ் இன்க்ரீஸ் டு 2020 it is 1,55,181 crore. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி கேபிட்டல் சைட். கேபிட்டல்னா அசெட் கிரியேஷன், மேக்கிங் ரயில்வே லைன்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு, சரியா? ஸோ அதை வந்து இப்போ இந்த லாஸ்ட் இயர் இட் வென்ட் டு 2,15,058 crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ சக்சஸ். ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தப்படணும், அதான் இப்போ பண்ணியிருக்காங்க. தென் GVA, gross value added, that is in service, it's very high, that is 88.2%. Service sector there is a growth, and the FDI 16.7%. Reforms வந்து மெயினா இஸ்ரோல வந்து 6.7 billion FDI, 16.7 billion foreign direct investment. அதனால உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமா இருக்கு, சரியா? லாஸ்ட் இயரை விட 65.6 பில்லியன் வந்து உள்ள வந்திருக்கு. தென் ரிஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைவேட் பிளேயர்ஸ் இஸ்ரோ அலோவ் பண்ணதா இருக்கட்டும், ஸ்டார்ட் அப்ல ரிஃபார்மா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்தது அப்படின்றது சொல்லலாம். பிரைவேட் பிளேயர்ஸ் இன்சைட் தி இஸ்ரோ அந்த டெலிகாம் செக்டார்ல சேஞ்சஸ், இது 5G டெக்னாலஜி ரோல் அவுட் பண்றதுக்கு நீங்க பண்ணக்கூடிய சேஞ்சஸா இருக்கட்டும், அந்த ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடக்கூடிய முறைமைகளை நீங்க சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அதனால இட்ஸ் கிவிங் லாட் ஆஃப் இம்பாக்ட். தென் எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் வந்து 21.6%, there is a growth. ஸ்டார்ட் அப்ல இந்தியா வந்து 3rd largest கண்ட்ரியா வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 38 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து யூனிகார்ன் ஸ்டேட்டஸை வாங்கியிருக்காங்க, சரியா? ஸோ ஸ்டார்ட் அப் கேட்டகரி. அப்புறம் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டா ஹெல்த், எஜுகேஷன், அண்ட் தென் யூ ஹேவிங் கேட்டகரிஸ் ஆஃப் education and other category, social sector category, pensions etc. அதுல ஃபண்டிங் வந்து 6.2% இருந்து 8.6% மொத்தம் சேர்த்து நான் சொல்றேன். நாட் only for education and health and other also it will come under this. ஸோ இதெல்லாமே பண்ணியிருக்காங்க.
லைக் இனி கரண்ட் பட்ஜெட்ல என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது we will see in the last session of this current affairs class. அப்புறம் as per the national five like national family health survey, total fertility rate வந்து ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 2.2 கொண்டு வரணும், நம்ம we attain to 2, அதை நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணது. இன்ஃபன்ட் மெர்டாலிட்டி ரேட்ல நம்மளோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆனது. அப்புறம் ஜல் ஜீவன் மிஷன் மூலமா தண்ணி கொடுக்கக்கூடிய திட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு we are doing very fast. and the மன்ரேகா ஸ்கீம், இந்த லாக்டவுன் பீரியட்ல லாட் ஆஃப் பீப்புள் were helped by this எம்ஜி நரேகா. இது எல்லாமே வந்து மெயின்லி கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரியான அறிக்கை தான் இது. சரியா? தென் செகண்ட் நியூஸ் அபவுட் சேம் எக்கனாமிக் சர்வே கன்சர்ன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ். மெயின்லி என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமானதுக்கான மெயின் ரீசன் வந்து ஃபுல்லி டிமாண்ட் சைடு, சப்ளை சைடில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். சப்ளை சைடில் லாக்டவுனால வரக்கூடிய வி இம்போர்ட்டட் அ லாட், ப்ரொடக்ஷன்ஸ் கம்மியாச்சு, ஸோ இம்போர்ட் அதிகமாச்சு. இதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ கிரியேட்டட். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு வி நீட் டு மேக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் சப்ளை சைடு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படும். அதனால தான் இந்த செமிகண்டக்டர் மிஷன் வி லான்ச், வி ஹேவிங் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் சப்சிடிஸ், இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் ஆர் தேர். அது எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு இந்த மாதிரியான லாக்டவுன்ஸ் வரும்போது சப்ளை சைடில் நமக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, விச் லெட் டு இன்ஃப்ளேஷன். ஸோ அதான் இங்கே ப்ராப்ளமா சொல்லப்படுது. ஸோ சஜஷன்ஸ். தென் தேர்ட் நியூஸ் அபவுட் தி டைல்யூஷன் ஆஃப் லோக்பால் அண்ட் லோகாயுக்தா. லோக்பால்ல லோகாயுக்தா, கேரளால there is a லோகாயுக்தா வந்து 1999ல இருக்கு. லோக்பால் அண்ட் லோகாயுக்தா ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 2013. ஸோ அதுக்கு முன்னாடி we never had this லோக்பால் ஆக்ட். ஸோ கேரளால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, லோகாயுக்தா ஆக்ட் இஸ் தேர். லோகாயுக்தான்ற ஸ்டேட்டுக்கான லோக்பால். இட்ஸ் அ வாட்ச் டாக் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ். யாராவது கரப்ஷன்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா யூ கேன் கம்ப்ளைண்ட் அண்ட் சூமோட்டோ அங்கே கேசஸ் எடுக்க முடியும். அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்க பண்ற லைக் பப்ளிக் சர்வீஸ் பீப்புள் who are in the state services, those who are doing wrong things, they will be punished, penalized. ஸோ லோகாயுக்தா பொறுத்த வரைக்கும் லோக்பால் அண்ட் லோகாயுக்தா ஆக்ட் 2013. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேட்ஸ்ல ஸ்டேட் லா மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் எக்ஸாம்பிள் இஸ் கேரளா, கர்நாடகா, அந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் இதை லைக் லோகாயுக்தாவை வந்து இப்போ என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோன்னா, ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. லோகாயுக்தால கொடுக்கக்கூடிய வெர்டிக்ட் கவர்னர் நினைச்சா நடைமுறைப்படுத்தலாம், இல்லைன்னா கவர்னர் அதை குவாஷ் பண்ணலாம். குவாஷ் இன் த சென்ஸ் யூ கேன் நோ நீட் டு ஹீட் தி டைரக்ஷன் ஆஃப் தி லோகாயுக்தா. லோக்பால் இல்ல லோகாயுக்தா. அது வந்து அப்போ இட் வில் ஆக்ட் அஸ் அ அட்வைசரி பாடியா மாதிரி, குவாஷி ஜுடிஷியல் பாடி. ஆக்சுவலி இட்ஸ் அ குவாஷி ஜுடிஷியல் பாடி. அப்போ அது வந்து அட்வைசரி பாடியா மாறுது. அப்போ கவர்னர் வந்து அதை அக்செப்ட் பண்ணலாம், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம் அப்படின்றா. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கோ அஸ் அ குவாஷி அட்வைசரி பாடியா மாறுது அப்படின்றத இங்க கன்சர்ன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. நோ நீட் டு ஸ்டடி தோஸ் திங்ஸ், பட் யூ ஹேவ் டு நோ அபவுட் த லோகாயுக்தா. லோகாயுக்தா ஆக்ட் மூலமா கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட், தட் இஸ் விச் மீன்ஸ் கேரளால வி ஹேவிங் ஸ்டேட் லாஸ், அது மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல வி ஹேவிங் ஸ்டேட் லாஸ். அதன் மூலமா அவங்க கிரியேட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருந்துச்சு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 1999ல உருவாக்கி இருக்காங்க. அது மூலமா அவங்க கண்டினியூ பண்ண முடியும் லோகாயுக்தா ஆக்ட. இல்லைன்னா 2013 ஆக்ட் மூலமா தே ஹாவ் டு கிரியேட் இல்லாத ஸ்டேட்ஸ்ல. இது வந்து ஒரு சேர்பர்சன் வில் பி தேர் அப்பாயிண்டட் பை தி கவர்னர். தி சேர்பர்சன் யார் அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட் சிஜேஹெச், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா இருக்கணும். இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பர்சன் வில் பி நாமினேட்டட் பண்றது யார் அப்படின்னா சிஎம், தி சர்ச் கமிட்டி. அங்க லோக்பாலுக்கு வந்து பிஎம் இருப்பாரு. The CM will be there, CM and the leader of Speaker of Legislative Assembly. அப்புறம் you having leader of opposition from LA and LC, that is Legislative Assembly and Legislative Council.
Yeah, chairman also will be there. Legislative council oda chairman irupaan for legislative council. So இவங்க இவ்வளவு பேர் சேர்ந்து தான் சாரி அப்புறம் CJH of the high court இவங்க இவ்வளவு பேர்ட்டையும் கன்சல்ட் பண்ணி CM will give recommendation to the governor. The governor will appoint this chair and the persons. Office like the ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய persons appoint பண்றது கவர்னர். ஆனா ஒரு வாட்டி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டா ரிமூவ் பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அவங்க டென்யூர் வந்து ஃபிக்ஸட் டென்யூர். இவங்களோட ஒர்க் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் தப்பு பண்றாங்க, இன்க்ளூடிங் சிஎம் will be scrutinized. லோக்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஎம் கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட் and high court, the lokpal will take actions on all the group A, group B categories, public servants எல்லாமே எடுப்பாங்க. இதுல chairman வந்து appointed by the president and members chairman appointed by the president on the recommendation of PM. அப்புறம் சேம் லீடர் ஆஃப் ஸ்பீக்கர் அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஃப்ரம் தி லோக்சபா, டெபுட்டி சேர்மன் will be there. So that's all. No need to go in depth. லோக்பால் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், லோகாயுக்தா இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் த திங் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. நோ நீட் டு ஸ்டடி த நியூஸ் ஆர்டிகல் எதுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க வேணாம். த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் யுனெஸ்கோவோட ரீசன்ட் ரெக்கமெண்டேஷன். யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்டுக்கு ரீசன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் made by our government, that is Hosala dynasty oda temples, architectural wonders were recommended for the UNESCO heritage list. UNESCO பொறுத்த வரைக்கும் we having the heritage list under this to 197, sorry 1972 convention. 1972 convention, அதன் அடிப்படையில் we having 3 lists are there. ஒன்று வந்து கல்ச்சரல், அப்புறம் நேச்சுரல், அப்புறம் we having mixed. So and then there is a tentative list. Tentative na it can be changed. At least இந்த லிஸ்ட்ல வரணும் அப்படின்னா முதல்ல இந்த டென்டேட்டிவ் லிஸ்ட்ல இருக்கணும். 1 year, அட்லீஸ்ட் 1 year இருக்கணும். இதுல இருந்தா மட்டும்தான் கல்ச்சரல் ஆட் பண்ண. ஆல்ரெடி ஹோசலாவோட இந்த டெம்பிள்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டெம்பிள் வந்து I will name the temples. It was already 2014 இருந்து under the tentative list. Tentative list na it's not the permanent list. It can be changed. ஸோ கல்ச்சரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் we having தோலவீரா சைட்ஸ், கல்ச்சர் ரிலேட்டடா டெம்பிள்ஸ் ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், அது எல்லாமே கலாச்சார ரீதியான ஆர்கிடெக்சர்ஸ் will be added. நேச்சுரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ ஹேவிங் கிரேட் நிக்கோபார், அப்புறம் கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க். ஸோ இதெல்லாமே வந்து கல்ச்சர் ரிலேட்டடா நேச்சுரல் ரிலேட்டடான லைக் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. மிக்சட் அப்படின்றப்போ ரெண்டுமே இருக்கும், கல்ச்சரும் இருக்கும் அண்ட் தென் நேச்சுரல் சைட்ஸ் ஆல்சோ தேர், தட் இஸ் கஞ்சன்ஜங்கா. ரெண்டுமே கலந்த ஒரு சைட்டா இருக்கும். கஞ்சன்ஜங்கா இஸ் த ஒன்லி சைட் இன் இந்தியா. மொத்தம் இந்தியாவில் 40 sites were there under this list. 32 from cultural, 7 from natural and then 1 from the mixed category. So total 40 culture sites are there. இப்போ இந்த டெம்பிள்ஸ் எது கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியணும். இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் நீங்க தெரிஞ்சுக்கணும். we having 2 architecture, that is Nagara and Dravida. இது வந்து குப்தா எம்பையர் டைம் பீரியட்ல திராவிடா ஸ்டைல் அப்படின்றது you people know நரசிம்மா, அந்த ஒரிஜினேஷன். ஹோசலா அண்ட் வீசரா ஸ்டைல் ஆர் சப் ஸ்டைல்ஸ் ஆஃப் திராவிடா அண்ட் நகரா ஸ்டைல்ல வரும். ஹோசலா வீசரா ஸ்டைல் வந்து திராவிடாவும் நகராவும் சேர்ந்து வரக்கூடியது. ஹோசலா ஸ்டைல்
இந்த சாளுக்கியா கல்யாணி சாளுக்கியா கிங்ஸ் கர்நாடகா ஏரியால இதை வந்து பண்றாங்க. மெயின்லி கல்யாணி சாளுக்கியா டைனஸ்டி. த டிஃபரன்ஸ் இங்கேயும் வந்து உங்களுக்கு நகரா அண்ட் திராவிடா ஸ்டைலோட காம்பினேஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் இவங்களோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா shall I rub those things? பிடிஎஃப்ல இருக்கும் உங்களுக்கு, so go and read it about the sites. Hoysala style, the temple architecture mainly திராவிடா நகரா சேர்ந்த கலவையா இருக்கும். மெயின்லி கல்யாணி சாளுக்கியாஸ் டைனஸ்டிஸ் தான் அதை பண்றாங்க. மெயின்லி 11th and 14th century people can study from there. கர்நாடகா ஏரியால வரும். இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி நகரா அண்ட் திராவிடா. எப்படி டிஃபரெண்ட் அப்படின்னா, இது வந்து சோப் ஸ்டோன்ல பண்றாங்க. சோப் ஸ்டோன் அப்படின்னா ஸ்டெட்டைட் ஸ்டோன். ஸோ விச் இஸ் ரிவர் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ்ல பண்றாங்க. ரொம்ப பாலிஷா இருக்கும் இந்த கற்கள். அப்புறம் இதோட கிரவுண்ட் பிளான் வந்து குரூசிஃபைட் ஆர் யூ கேன் டேக் intricate star design. So it will look like a star. மேல இருந்து பார்க்கும்போது இல்லைன்னா நீங்க சைட்ல இருந்து you can see it's look like a star. The temples show the temple. The ground plan வந்து நீங்க இப்ப இந்த இமேஜ்ல பார்க்கக்கூடிய டெம்பிள் மாடல் இருக்கும். ஸ்டார் லைக் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ஸ்டெட்டைல் பிளான் அப்படின்னு பேர். இது ஸ்டெட்டைல் பிளான்னு சொல்லலாம். யூ கேன் டாக் லைக் இன்ட்ரிகேட் ஸ்டார் டிசைன்னு பேர். எல்லா டெம்பிள்ஸோட கிரவுண்ட் பிளானும் வந்து ஸ்டார் மாடலில் தான் இருக்கு. மேலே இருந்து பார்க்கும்போது கிரவுண்ட் பிளான் ஐம் டாக்கிங் நாட் டாக்கிங் அபவுட் ஷிகாராஸ். அப்புறம் இந்த டெம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஷ்ரைன்ஸ் இருக்கும். இந்த வால்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன ஷ்ரைன்ஸ் வச்சிருப்பாங்க. அது ஒன் இம்பார்ட்டன்ஸ் இதுல. இதான் டிஃபரன்ஸ் ஃப்ரம் தி நகரா ஸ்டைல் இல்லைன்னா விசரா ஸ்டைலுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். த ஸ்டார் பிளான் இஸ் த மெயின் திங். அண்ட் தென் இன்ட்ரிகேட் ஸ்டார் டிசைன் ஒன்று. அப்புறம் நிறைய வால்ஸ்ல நிறைய கார்விங்ஸ் வச்சிருப்பாங்க, ஷ்ரைன்ஸ் வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன ஷ்ரைன்ஸ் வந்து இருக்கும். மற்றபடி காமன் திராவிடாவும் நகராவும் சேர்ந்த ஷிகாரா வந்து திராவிடா நகர மாடல்ல இருக்கு. சரியா? விமானாவும் ஷிகாராவும் கலந்ததா இருக்கும். தட்ஸ் ஆல். அதுல இப்போ 3 டெம்பிள்ஸுக்கு வந்து அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். சென்னகேஸ்வரா டெம்பிள், ஹோசலேஸ்வரா டெம்பிள், கேசவா டெம்பிள். 3 ஆர் இன் தி கர்நாடகா ஏரியா. இந்த நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் யூபிஎஸ்சி வில் ஆஸ்க் கொஸ்டின் ரிலேட்டட் டு த ஹோசலா ஸ்டைல், அதான் கேட்பாங்க. சரியா? த நெக்ஸ்ட் நியூஸ், 5th நியூஸ் அபவுட் தி இந்தியன் கோஸ்டல் கார்ட். அதோட 49th இயர் ஆஃப் ரைசிங் டே அது ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்றாங்க. இது உருவாக்கப்பட்டது 1978ல. 1978 ஆகஸ்ட் இட் வாஸ் கிரியேட்டட். ஐசிஜி இந்தியன் கோஸ்ட் கார்ட் 1978 ஆகஸ்ட் இட் வாஸ் கிரியேட்டட். பட் ஃபர்ஸ்ட் தான் அவங்க வந்து ரைசிங் டேயா செலிப்ரேட் பண்றாங்க. மெயின்லி இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். யூ பீப்புள் நோ தட் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அப்புறம் காண்டிகியூஸ் ஜோன், இந்த பகுதிகளையும் டெரிட்டோரியல் வாட்டர் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வி ஹேவிங் திஸ் இந்தியன் கோஸ்ட் கார்டு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய இன்டர்னல் வாட்டர் ஏரியா, அந்த பீச் ஏரியாவெல்லாம் மானிட்டர் பண்றது வி ஹேவிங் மெரைன் போலீஸ் இருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அந்த எல்லைக்கு வெளியில கார்டிங் பண்ற வி ஹேவிங் இந்தியாவோட நேவல் ஷிப்ஸ் வில் பி தேர், நேவல் கார்ட்ஸ். ஸோ இந்த உள்ள பகுதியை பாதுகாக்கிறதுக்கு ஐசிஜி வில் பி தேர். இது 1971 பாகிஸ்தான் வாருக்கு பிறகு 1978ல பை அ கமிட்டி ரெக்கமெண்டட், தட் இஸ் ரஸ்டம்ஜி கமிட்டி. ரஸ்டம்ஜி கமிட்டி ரெக்கமெண்ட் பண்றாங்க. அண்ட் தென் இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் 1500 கிலோமீட்டர் ஏரியா. இதோட நார்த் பகுதியை வந்து பிரிக்கிறாங்க. அண்ட் தென் நார்த்
சாரி, நார்த் வெஸ்ட், அப்புறம் நார்த் அப்படின்னு சாரி வெஸ்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. Then you having southern area, that is south area, and then eastern area will be there, northeastern area, அப்புறம் அந்தமான் நிக்கோபார் ஏரியா. ஸோ இப்படிதான் இதை வந்து பிரிச்சு இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இப்போ இங்க காந்தி நகர் வரும் ஹெட் குவார்ட்டர்ஸ், இங்க மும்பை, அண்ட் தென் யூ ஹேவிங் சென்னை, தட் இஸ் சென்னை, அப்புறம் போர்ட் பிளேயர் வருது அந்தமான் நிக்கோபாருக்கு, அண்ட் தென் யூ ஹேவிங் கொல்கட்டா ஹியர். சரியா? அப்படிதான் வந்து கார்டிங் பண்றாங்க. கண்ட்ரோலிங் வந்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கு, இந்தியன் கோஸ்ட் கார்ட். ஸோ இட்ஸ் அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரும். தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் ஜல் ஜீவன் மிஷன், நல் சே ஜல் யோஜனா. எஸ்டர்டே பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன்ல there are components are there. அதுல நல் சே மிஷன் அப்படின்றது, நல் சே ஜல் அப்படின்றது இட்ஸ் a one component of ஜல் ஜீவன் மிஷன். 2019 it was launched under the Ministry of ஜல் சக்தி. ஜல் சக்தி கீழே வருது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் பீப்புளுக்கு வந்து பைப்பிங் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது, பைப்டு வாட்டர் 2024 கொடுக்கறதா இதோட டார்கெட் ஃபார் ஆல் பீப்புள். ஜல் ஜீவன் மிஷனோட டார்கெட்டும் இதுதான். ஆனா ஜல் ஜீவன் மிஷன்ல வேறையும் டார்கெட்ஸ் இருக்கு. இது வந்து ஜல் ஜீவன் மிஷனோட பார்ட், நல் சே மிஷன். இது வந்து இப்போ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா? நோ நீட் டு கோ. ஜல் ஜீவன் மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு, தட் இஸ் FTH, ஹவுஸ் ஹோல்ட் பைப்பிங் டேப் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் 2024 எல்லா பீப்புளுக்கும். தட் இஸ் இன் ISI ஸ்டாண்டர்ட் கேட்டகரி. அப்புறம் அவேர்னஸ் கிரியேட் பண்ற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ஹவுஸுக்கும் பைப்பிங் கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க போரிங் போடுறதுக்கோ வெல் வெட்டுறதுக்கோ உங்களுக்கு அனுமதி கிடைக்காது, ஈஸியா கிடைக்காது. அப்போ அது எதுக்கு அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதிகப்படுத்துறதுக்காக. அண்ட் தென் ரீசார்ஜிங், ஹார்வெஸ்டிங் பண்றது, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அப்புறம் அன்யூஸ்ட் அந்த டியூப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அன்யூஸ்ட் வெல்ஸ், அன்யூஸ்ட் அந்த என்ன சொல்றது போர்வெல்ஸ், அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணுவாங்க இந்த வாட்டர் மூலமா, ஹார்வெஸ்டிங் மூலமா ரீஜெனரேஷன் பண்றது. இந்த வேலையும் ஜல் ஜீவன் மிஷன் பண்ணுது. அண்ட் தென் நல்ஜே மிஷன்ல, நல் சே ஜல்ல தேர் இஸ் அ பானி சமிதி. இட்ஸ் அ டீசென்ட்ரலைஸ்டு திங். ஆக்சுவலா இந்த வீடுகளுக்கு கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பைப்பிங் ப்ராஜெக்ட்ல ஒரு ரேட் இருக்கும், எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றோன்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கன்சம்ஷன் சார்ஜஸ் வில் பி தேர். அப்ப அந்த கன்சம்ஷன் சார்ஜஸ் வில் பி டிசைடட் பை தி பானி சமிதி. அந்த ஏரியால இருக்கக்கூடிய பீப்புள் கேன் டிசைட். த பானி சமிதி, த வில்லேஜ் வில் டிசைட். சம்படி வில் பி புவர், அவங்களுக்கு தங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கே பெரிய கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்போ தே கேன் பி எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் பை திஸ் பானி சமிதி. மற்றவங்களுக்கு என்ன சார்ஜ் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த சார்ஜ் வில் பி கலெக்டட். பூவருக்குன்னா ஒரு சார்ஜ் இருக்கும், ஹையர் மீடியம் அப்படின்றது. ஆனா இம்ப்ளிமெண்டேஷன்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நோ கொஸ்டின் மார்க் இஸ் தேர். சரி, இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கா அப்படின்றது we have to wait and see. ஃபுல் ஃபிளெஜ்ல வரும்போது தான் தெரியும். சரியா? So that's all. The next news about draft national higher education qualification framework. இது அவ்வளவு இம்பார்ட்டன்டான நியூஸ் இல்லை, பட் லைக் சில வேளை கேட்கலாம். கொஸ்டின் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடான ரிஃபார்ம்ல இது ஒரு பார்ட்டா நீங்க சொல்லலாம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இட் இஸ் அ பார்ட். National Higher Education, National Framework on Higher Education, sorry, National Higher Education Qualification Framework, National Higher Education Qualification Framework. ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கீழே வருது. எதுக்கு அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ் பண்றதுக்காக, அசஸிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் சம் கேட்டகரி. தர் இஸ் அ 5 to 10 அப்படின்ற ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க, பேராமீட்டர்ஸ். அது லெவல்ல லைக் 5 to 5 கேட்டகரி அப்படின்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், தட் இஸ் செமஸ்டர் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர். 10 அப்படின்றப்போ PhD லெவல், ரிசர்ச் லெவல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க.
அண்ட் தென் அதுக்கு 1ல இருந்து 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் கோயிங் கேட்டகரி இந்த அசஸ்மெண்ட் பண்றது. இதுல என்னென்ன கேட்டகரியில பண்றாங்கன்னா மெயின்லி அவுட்கம், லேர்னிங் அவுட்கம். லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்கு அப்படின்றது, தென் எத்திக்கல் அண்ட் மாரல் வேல்யூஸ் which they are earning from the school and colleges. காலேஜ்னா ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்ற 5ல இருந்தா இதுல கால்குலேஷன் வரும். எத்திக்கல் அண்ட் மாரல் வேல்யூஸ், தென் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேற என்ன இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, தென் என்டர்பிரனர்ஷிப். எத்தனை பேர் வந்து படிச்சு முடிச்சோன்னா தொழில் தொடங்கணும் அப்படின்ற கேட்டகரியில் வர என்டர்பிரனர்ஷிப், தென் நாலேஜ் ஸ்கில், எந்த அளவுக்கு நாலேஜ் அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க while studying. ஸோ இந்த கேட்டகரியில் the ranks will be, assessment will be made. இந்த 5 அப்படின்றப்போ இது லைக் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் செகண்ட் செமஸ்டர். 10 அப்படின்னு அது கீழே இருக்கக்கூடியது ஒவ்வொரு கிரேடா பிரிப்பாங்க, 3rd இயர் 4th இயர் 2nd இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. சரியா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட அசஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்கு, எத்திக்கல் அண்ட் மாரல். அப்போ கரிக்குலம் ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட அசஸ்மெண்ட் வில் ஷோ தட் we need to change the curriculum. இது வந்து காம்படிஷன் டு தி வேர்ல்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. Okay, the next news about, you people can see their budget. So in the budget பொறுத்தவரை PDF நீங்க பார்த்துக்கோங்க. I will explain via this PDF and finally I will show the board. ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் லாஸ்ட் இயர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, லைக் லாஸ்ட் இயரில் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 4.6%, 1 lakh பக்கத்தில் போயிருக்கு. கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 39.45 lakh crore. 39.45 lakh crore is a fiscal deficit. Sorry. Yeah, fiscal deficit expenditure category. அதில் 22.84 lakh crore வந்து வித்தவுட் என்ன சொல்றது, சாரி, 22.84 lakh crore is an borrowing. அதான் fiscal deficit. இது total expenditure. ஓகே, பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் we having expenditure and receipt. அதில் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே 39.45 lakh crore. அதில் நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 22.84 lakh crore. சரியா? அப்புறம் தென் வி ஹேவிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு. போன வாட்டி இட் இஸ் 13.5, 35.4%. போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு 6 lakh crore பக்கத்தில் பண்ணாங்க. இப்போ 7.50 lakh crore பண்றாங்க. lakh crore. சரியா? தென் யூ ஹேவிங் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட நம்மளோட லோன் அளவு வந்து இதுல பாதி வருது, எக்ஸ்பெண்டிச்சர்ல பாதி வருது எனக்கு தெரிஞ்சு 16,61,196 crore rupees we are going to borrow from outside. இது ஆக்சுவலா வெறும் பாரோயிங் மட்டும் வராது. இட் வில் கம் என்ன கேட்டகரியில வரும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் முன்னாடி இருக்கும். நம்ம முன்னாடி வாங்கின கடன்களுக்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட். இதுக்கு மட்டும் இல்லை நம்ம வாங்குறது, முன்னாடி வாங்கின கடனுக்காக பே பண்றக்கூடியது இன்ட்ரெஸ்டும் இதுல வரும். அப்புறம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அது வந்து இட்ஸ் இன் குட் கண்டிஷன். அதை இன்க்ரீஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு நல்ல லெவல்ல இருக்குன்றப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா வரும், ஆட்டோமேட்டிக்லி இட் வில் இன்க்ரீஸ். தென் வாட் ஆர் த பிளான்ஸ் வி ஹேவ் இஸ் பிரதான் மந்திரி கதி சக்தி பிளான். ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் 7 ஏரியாஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறாங்க. இந்த ரோடு, ரயில்வே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரியில் எல்லாமே கன்வெர்ஜ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறாங்க. ஸோ லைக் அசஸ்மெண்ட் வில் ஆல்சோ பி தேர். அப்போ அதன் மூலமா பூஸ்டிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். பிரைவேட்டும் பிளேயர்ஸ் இதில் வருவாங்க. அப்போ கவர்மெண்டோட செலவுகள் கம்பைண்டா நடக்கும்போது செலவுகள் கம்மியாகும். And then it will boost the employment opportunity, etc. And the government is investing 400 Vande Bharat railway. அதில் கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண வந்தே பாரத்
ட்ரெயின் வந்து எந்த எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடுது அப்படின்றது தெரியல. 25,000 ரயில்வே லைன்ஸ் கிலோமீட்டர்ஸ்க்கான ரயில்வே லைன்ஸ் வந்து உருவாக்க போறாங்க புதுசா. கிரீன் பாண்ட்ஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். இந்த பாண்டை வந்து விற்க போறாங்க. வித்து அதுல வரக்கூடிய காசை வச்சு கிரீன் எனர்ஜி கிரியேட் பண்ணக்கூடிய, இப்ப நிறைய விஷயம் சொல்லுவேன், பேட்டரி வந்து சார்ஜ் பண்றதுல அப்படியே மாத்துறது மாதிரி எடுத்துட்டு நீங்க மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் என்னைக்கு வரும் அப்படின்ற கொஸ்டின். அப்புறம் அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில சப்சிடிஸ் குறைச்சிருக்காங்க, பெட்ரோலியம்ல சப்சிடி குறைச்சிருக்காங்க, எம்ஜி நரேகா ஃபண்ட் குறைச்சிருக்காங்க. தீஸ் ஆர் டிராபேக்ஸ் ஃபார் தி கவர்மெண்ட். ஸோ டிராபேக்ஸ் ஃபார் தி மிடில் இன்கம் பீப்புள். கவர்மெண்ட் சொல்றதோட கவர்மெண்ட் 24 வரைக்கும் கண்டினியூ பண்ணணும்னு தான் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் டிராபேக்ஸ் யாருக்கு அப்படின்னா பீப்புளுக்கு. அப்புறம் நேச்சுரல் ஃபார்மிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதுல சொல்றத அவங்க செயல்ல காமிச்சாங்கன்னா இட்ஸ் பெட்டர். then it will boost at least capital sector எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகறனால உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்ல இருக்கும். கவர்மெண்டோட லிக்விடிட்டி will increase in the market. மற்றபடி மிடில் இன்கம் பீப்புளுக்கு வந்து டாக்ஸ் சலுகைகள் எதுவும் இல்லை. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். we will have a discussion on both எக்கனாமிக் சர்வேக்கும் பட்ஜெட்டுக்கும் we have a separate detailed class. இது வந்து ஒரு ஹைலைட்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இம்பார்ட்டன்ட் மட்டும் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். கரண்ட் அப்டேட்டுக்காக, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நான் சொல்லிட்டு இருக்கேன். யூ வில் ஹாவ் அ செப்பரேட் கிளாஸ் ஆன் தோஸ் திங்ஸ். வி வில் டிஸ்கஸ் தேர். சரியா? டிடிஎஸ்ல இப்போ டிஜிட்டல் கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க மெயின்லி. அது என்னைக்கு வரும் அப்படின்ற கொஸ்டின் மார்க். ஆர்பிஐ சென்ட்ரலைஸ்ட் பேங்க் கண்ட்ரோல்ல வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் சென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் கரன்சியா இந்தியாவோட டிஜிட்டல் கரன்சி இருக்கும், ஒரு சென்ட்ரல் பேங்கால ரிலீஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் அசட்ஸ் வந்து நீங்க ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா 30% யூ வில் ஹாவ் டாக்ஸஸ். அது வந்து நீங்க பே பண்றீங்க அப்படின்றப்ப கிஃப்ட் யாருக்கா கொடுக்குறீங்கன்னா டிடிஎஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இன்கம் அந்த கொடுக்கக்கூடியதுல இருந்து டிடிஎஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஏதாச்சும் கேபிட்டல் கெயின் அடையிறீங்க அப்படின்னா, இப்போ மெயின்லி கிரிப்டோ கரன்சிஸ் கேபிட்டல் கெயின் அடையிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி சார்ஜ் 30%. இதெல்லாமே டிராபேக்ஸா சொல்லப்படுது in this budget. So that's all. Now we will go for the question answer session. So yesterday சொன்ன மாதிரி தான் daily we will have questions from the previous day current affairs. நேற்றுக்குள்ள current affairsல இருந்து உங்களுக்கு இருக்கும். You can answer in live. The questions answers will be dictated after the questions. சரியா? So first question, which of the following statements are correct regarding cross-border insolvency? Options. Statement number 1, the UNCITRL, that is United Nations Commission on International Trade Law model, is the most widely accepted legal framework to deal with cross-border insolvency issues. Statement number 2, the Indian cross-border insolvency framework include financial service providers from being subjected to cross-border insolvency proceedings. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither 1 or 2. So question number 2, global inequality report is released by which of the following? Options are A, UNDP, option B, German Watch, option C, UNICEF, option D, Oxfam International. Very easy question. Global inequality report is released by whom? UNDP, B, German Watch, C, UNICEF, D, Oxfam International. The next question, question number 3, which of the following countries belong to Sahel? Sahel abdinra, it's a region. Options are A, Mali, Niger, Gambia, Chad. Then option B, Niger, Chad, Burkina Faso and Senegal. Then option C, Senegal, Nigeria, Ghana and Chad. Then D, Mauritania, Mali, Gabon and Chad. You have to select the correct Sahel country.
சகாரா டெசர்ட் கீழே இருக்கக்கூடிய பார்ட்ஸ். The question number 4, Sehat initiative. Sehat. So options are A, Ministry of Home Affairs, B, Ministry of Defense, C, Ministry of External Affairs, D, Ministry of Communication. It will come under which of the following, which of the following ministry? So fifth and the final question, which of the following statements are correct regarding India in the report titled Inequality Kills? So statement number 1, the richest 142 people have doubled their wealth to more than 53 lakh crore. Statement number 2, the budgetary allocation for social security schemes declined from 1.5% of the total union budget to 0.6%. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Check the answers. So check the answers. So question number 1. So the question number 1. Option is A. A is the correct answer. Question number 2. D is the correct answer. That is Oxfam International. Global Inequality Report released by whom? That is Oxfam International. Third one, option is B. That is Niger, Chad, Burkina Faso, Senegal. Sahel countries அப்படின்ற category. Then fourth one, option B. Sihat is an initiative of which of the following ministry? That is Ministry of Defense. Pension, the Ministry of Defenseல பென்ஷன் வாங்கக்கூடியவங்களுக்கும் ஒர்க்கிங்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் வந்து ஓபிடி டாக்டர் கவுன்சிலிங் கொடுக்குறது, கன்சல்டேஷன், டெலி மெடிசின் கன்சல்டேஷன். Then C, sorry, fifth one, option is C. So that's all. So we will see tomorrow.